அடியார்களுக்கு ஒரு பணிமான வேண்டுகோள். எம்பெருமானுடைய கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழா குடமுழுக்கு வைபவம் இறுதியை நிறைவேறியுள்ளது. இன்றைய தினம் இங்கே கருவறையிலே பிறந்திருக்கின்ற சாலங்குளி முருகமூர்த்தி பெருமான் இன்றைய தினமாக தனது இருப்பிடத்தை அடைந்து காட்சி கொடுத்த வண்ணமுள்ள அவர்களுடைய பார்வை இன்றைய தினம் அதி உன்னதமாக இருப்பதனால் அவரை நாங்கள் நேரே வழிபாடு செய்யக்கூடாது. ஆகையினால் அவரை முதலில் தரிசிப்பதற்காக இங்கே தர்ப்பணம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய பிம்பம் இங்கே கண்ணாடியிலே தெரிகிறது. இந்த கண்ணாடிக்கு முன்னே வைக்கப்பட்ட தட்டத்திலே முருகப்பெருமானுக்கு காணிக்கைகளை கொடுத்து வேண்டும் பெறங்களை கண்ணாடியிலே பார்த்து தரிசனம் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். இந்த கண்ணாடிக்கும் கருவறையில் இருக்கின்ற பிம்பத்துக்கும் குறுக்கே செல்லாது ஒரு பக்கமாகவே வந்து கும்பிட்டு அதே வழியாக திரும்பி செல்ல வேண்டும். கும்பிடும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் வடக்க பார்க்க அல்லது கிழக்க பார்க்க தான் கும்பிட வேண்டும். ஆகையால் இந்த பக்கமாகவே வந்து கும்பிட்டு எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெறுவீர்களாக. வேண்டகோள் சைவ நீதி
விளங்குக உலகமெல்லாம். உதயசங்கர் அவர்களுடைய நாதஸ்வர கச்சேரியில் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவன் தான் மிகிந்தார். இவர் அங்கே பிறந்த இல்லை, நானும் மகனும் வந்தாங்க. 2 பேருக்கும் தான். எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அடியவர்களே, இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் நிறைவேற்று இப்பொழுது தரிசனமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கூடுதலாக நான் சொல்ல விரும்பவில்லை, நேரங்கள் காணாதபடியால் இன்று நல்ல நாள். மற்ற சிவாச்சாரியார் அவர்களுக்கும் ஆலயங்களிலே அபிஷேகங்கள் இருக்கின்றபடியாலும், மற்றது இன்றைக்கு புதிரெடுத்தல் எடுக்காதவர்களெல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே சுருக்கமாக இந்த ஆசிரியரை நான் செய்கின்றேன். ஏறத்தாழ 20 வருஷமாக நான் இந்த ஆலயத்திலே வந்து இந்த நித்திய அதை விட விசேஷமான உற்சவங்களிலே கூடுதலாக இந்த கந்தசட்டி உற்சவத்தை தான் கூடுதலாக வந்து இந்த எம்பெருமானுக்கு நான் வில்வங்களை சாட்டி இந்த அர்ச்சனைகளை நாங்கள் செய்திருப்போம். ஆகவே அப்பொழுது நான் நினைத்தேன், இந்த ஆலயம் மிகவும் பலனாக இருக்கின்றது. இந்த ஆலயம் எப்பொழுது புதுப்பொலிவோடு வரப்போவது என்பது ஆகியோர் இந்த மனதிற்கு அப்போதே இருந்து கொண்டே இருந்தது. மற்ற ஆலயங்கள் எல்லாம் புதுப்பொலிவாக வருகிறது. அப்படி இருக்கையிலே இந்த ஆலயத்தை இப்போ வழிநடத்தி இருக்கின்ற என்னென்ன மனிதனுடைய ரவுனிகா அவர்களும் மற்றும் கணேசலிங்கம் அவர்கள் வழியாக இந்த விடாமுயற்சியாக இந்த ஆலயத்தை புதுப்பொலிவோடு கொண்டு வரும் என்று எண்ணிக்கொண்டது. ஆகவே அடியோர்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை நல்ல உணவாக நடத்துவதுடன் நம்மளுக்கு இந்த ஆலயத்திற்கு புதுப்பொலிவாக வரும் உதவி செய்து இந்த ஆலயம் இப்போது புதுப்பொலிவாக என்பது. ஆகவே காலையில் உங்களுக்கு அனுசரணையாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக கொண்டுவருகிறது. ஆகவே அனைவருக்கும் நல்ல ஆசைகள் முருகப்பெருமான் செய்வார் என்று கூறிக்கொண்டு, இந்த இடத்திலே எனக்கு மூத்தவராக இருக்கின்ற என்னுடைய முருகக்குடி முருகமூர்த்தி ஆலய சுப்ரோனிய குருக்கள் அவர்களுக்கும் மற்றது என்னோடு தோல் நின்று
இந்த பദ്ധதிகள் எல்லாம் அந்தந்த இடத்தில் என்னவாரியாக செய்யணும் என்று நாங்கள் எல்லாம் சங்கத்தில் இருந்தாலும் அவர் அந்த நேர்த்திக்கடனை அதே ஒழுங்கிலே செய்து நிறைவேற்றி தந்த வெற்றிகாட்டு விநாயகர் பெருமான் ஆலய பிரதம உறுப்பினர் ரவீந்திரபுரம் மற்றும் ஏனைய இந்த ஆலயத்தை நித்திய பூஜை செய்து பெருமானின் திருத்தோடு செய்திருந்த ஏகனையா தரிசனையா மற்றும் அவர்களின் சகோதரர்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு இந்த திருத்தலத்திற்கு ஒவ்வொரு இந்த உலகமான ஊழலுக்கு எங்கள் சொத்தார்கள் அவர்களுக்கும் எங்கள் ஞாயிற்றுமார் அவர்களுக்கும் எங்கள் அனைவர்களுக்கும் பிரபலமான கருணை கேட்கவும் கொடுக்கொண்டு என்னுடைய நாடுகளை யோசனை மந்திரி வணக்கம் இன்னும் ஒரு மக்கள் நல்லாமல் எல்லோரும் நடுவர்களாக வாழணும் உதவி செய்வர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஆசிரியர் தொடர்ந்து இங்கே குருமார்களுடைய அந்த வகையில் சுண்ணாம்பு அவர்களுக்கு இங்கே ஆலயம் சார்பாக பொன்னாடை கொடுத்து இந்த குடும்பத்தினை வழங்கி அவர்களுடைய ஆசையை பெறுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இங்கே முதலக்குடி முருகமூர்த்தி சுவாமி ஆலய பிரதம குருக்கள் சிவதிரை சுப்பிரமணிய குருக்கள் அவர்களுக்கும் இங்கே பொன்னாடை போட்டு அவர்களுடைய ஆசையினையும் பெறுகிறார்கள். விநாயகர் பெருமானை வணங்கிக் கொண்டு எங்கள் ரவீந்திரபுரம் சிவகாசிய அவர்களால் விநாயகரோடு கௌரவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு நெற்றிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. பூஜை வழிபாடுகள் நடைபெற்று மதிய வேளையிலே மகேஸ்வர பூஜை என்று சொல்கிற